ஜாயலுகாஸ் தான் சார் பேசும் பொருளாக இருக்குது. எப்படி 1 கிராமுக்கு இங்கே செய்கூலி இல்லாமல் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம். எப்படி அவங்க டெண்டரில் உள்ளே வந்தாங்க, பின்னாடி கல்யாண் ஜுவல்லரி எப்படி வந்தாங்க, பின்னாடியும் சரவணா ஸ்டோர் வந்திருக்காங்க. ஒரு பிட்டிங்னா அரசாங்கம் தானே ஒரு நிர்ணயம், ஒரு விலையை நிர்ணயம் வைக்கணும். ஆனால் இவங்களே வச்சுட்டு எப்படி உள்ளே வர்றாங்க? அதான் இப்போ இந்த 1 பைசா டெண்டர்னு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ அந்த 1 பைசா தான் செய்கூலி சேதாரத்திற்கான. ஜாயலுகாசனுடைய விளம்பர தூதராக விஜய் இருந்திருக்கிறார். அவங்களுடைய சிஇஓலாம் வந்து போய் பார்த்துருக்குறாங்க. ஜாயலுகாஸை பொறுத்தவரை 717 கோடி அதுக்காக நாங்கள் வந்து லாபமே இல்லாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நிறுவனத்துக்கு மிகப்பெரிய. வட மாநிலத்தில் விஜய் புராணம் தலை தூக்கி ஆடுது. தல்பதி என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா தமிழ்நாட்டில்? அந்த ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா அதே ஹேண்டில் வந்து பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறோம். அதே ஆட்கள், அதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண வீடியோக்களும் இருக்குது. அப்போ பிஜேபியும் இதை மறைமுகமாக ஓரளவு அனுமதிக்கிறாங்க. விஜய் இந்த தமிழ்நாட்டில் ரூல் பண்ணுறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் சார். அவங்க தான் முந்திக்கின்னு வந்து முட்டு கொடுத்தாங்க விஜய். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ற ஒரு பெரிய பிம்பத்தை விஜய் மட்டம் தட்டுற அந்த சூழல் இந்த அரசியலில் பார்க்கப்படுது இல்லையா? அப்போ ஏன் காங்கிரஸ், தமிழ்நாட்டு காங்கிரஸ் விஜயை ஊக்கப்படுத்தும்? தாவேகாவினுடைய அமைச்சர்களே அடுத்த பிரதமர் இவர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க. காங்கிரஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய. இதையும் தாண்டி காங்கிரஸை பொறுத்தவரை பிஜேபி அனுமதிக்கின்ற அளவுக்கு தான். அதில் இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க திரும்ப இதை சொல்கிறது, நாங்கள் 67க்கு பிறகு அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோன்றதான் அவங்க பேசுகிறாங்களே தவிர இது கொள்கைக்காக ஒரு கூட்டணி இல்லை அப்படின்றத. நேற்று கூட வேடிக்கையாக நேரு வந்து சொல்கிறாரு, எதை சொன்னாலும் 3 வாட்டி சொல்கிறாருங்க அப்படி என்னதான் புலவராக இருந்தாலும் இப்படியா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அப்படிதான் அவருடைய. மாற்றுக்குரல் நேயருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமாக இந்த ஜாயலுகாஸ் தான் சார் பேசும் பொருளாக இருக்குது. எப்படி 1 கிராமுக்கு இங்கே செய்கூலி இல்லாமல் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம். எப்படி அவங்க டெண்டரில் உள்ளே வந்தாங்க, பின்னாடி கல்யாண் ஜுவல்லரி எப்படி வந்தாங்க, பின்னாடியும் சரவணா ஸ்டோர் வந்திருக்காங்க. ஒரு பிட்டிங்னா அரசாங்கம் தானே ஒரு நிர்ணயம், ஒரு விலையை நிர்ணயம் வைக்கணும். ஆனால் இவங்களே வச்சுட்டு எப்படி உள்ளே வர்றாங்க? அதான் இப்போ இந்த 1 பைசா டெண்டர்னு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? உலகத்தில் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. அப்போ அந்த 1 பைசா தான் செய்கூலி சேதாரத்திற்கான ஒரு விலை என்பது அவர்களே நிர்ணயிக்கிறார்கள். அதுவே ஃப்ராடா இல்லையா? நீங்கள் கவர்மெண்ட் வந்து மினிமமாக ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். செய்கூலி சேதாரத்துக்கு இந்த ரேட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரேட்டில் யார் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் வந்து டெண்டர் எடுக்கணும். எனக்கு செய்கூலி சேதாரமே தேவையில்லை, பேருக்கு 1 பைசா அப்படின்றது வந்து விதிமுறைகளுக்கே எதிரானது. ஜாயலுகாசனுடைய விளம்பர தூதராக விஜய் இருந்திருக்கிறார். அவங்களுடைய சிஇஓலாம் வந்து போய் பார்த்துருக்குறாங்க. ஜாயலுகாஸை பொறுத்தவரை இது வந்து ஒரு பெரிய விளம்பரம் இல்லை. நீங்கள் டிவியிலையோ அல்லது இணையத்திலையோ வந்து பல 100 கோடி ரூபாய் செலவழித்து செய்கின்ற விளம்பரத்தை விட இங்கே தாய்மாமன் இந்த மோதிரத்திற்காக 717 கோடி அதுக்காக நாங்கள் வந்து லாபமே இல்லாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நிறுவனத்துக்கு மிகப்பெரிய விளம்பரம். இங்கே இன்னொரு இஷ்யூ என்னன்னா, 2 கிராம் கீழே வந்து அது செய்கூலி எதுவுமே கிடையாது. இந்த பிஏஎஸ் ஹால்மார்க் கொண்ட இந்த ஐஎஸ்ஐ நிறுவனங்கள்லாம் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, 1 கிராமுக்கெல்லாம் எதுவும் முத்திரை பண்ண முடியாது. அதாவது செய்கூலி வராது. அந்த 1 கிராமுக்கெல்லாம் எதுவுமே செய்கூலி வராது. அது 0 தான். இதுவே பெரிய ஊழல் அப்படின்றாங்க. இல்லை அது அப்படியும் சொல்கிறாங்க, இல்லை அது குறைந்தபட்ச சேதாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் அவங்க குறிப்பிடணும் இது என்ன கேரக்டரான தங்கம் கொடுக்க போகிறாங்க, அது ஏன் குறிப்பிட மாட்டேன்றாங்க? அது குறிப்பிட்டாதான் நாங்கள் சொல்ல முடியும். அதை சொல்கிறாங்க வேல்யூ. ஒரு ரிங்கு 1 கிராமுக்கு இன்னும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அது எந்த கோல்டு 18 22 24 இது மாதிரி தரம் இருக்கு, அதை ஏன் விளக்க மாட்டேன்றாங்க? ஆனால் பிட்டிங்கில் அது இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதுலேயும் பொறிக்கப்பட்டிருக்கணும். அப்படி பொறிக்கப்பட்டிருந்தாலும் எத்தனை கிராம் கோல்டு அப்படின்றது தெரிய வரும். அப்போ இதில் எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த அரசின் மீது நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ அதுலேயும் கூட நீங்கள் ஒரு கேரள நிறுவனம் தான் நீங்கள் இந்த டெண்டரை பிடிச்சிருக்குது, அவங்க தான் உங்களுக்கு நெருக்கம். முக்கியமாக கிறிஸ்துவ நிறுவனம் அப்படின்ற ஒரு பேச்சு வருதுங்க. ஆமாம் அது அதில் இப்போ மறுக்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் பிஜேபி சொல்லக்கூடிய இந்துத்துவ பார்வை, திருப்பரங்குன்றம் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கிறார். இன்னொரு புறம் சிறுபான்மை மக்கள் மத்தியில் இப்படி ஒரு முகத்தையும் அவர் காட்டிக்கொள்ளுகிறார்.
அதையும் அவர்கள் வந்து வைத்துக்கொண்டு, அதாவது இந்துக்கள்கிட்ட இப்படி பேசுறது, திருப்பரங்குன்றம்லாம் பாருங்க இந்துக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள்ட்ட நம்ம ஆளு சிஎம்மாக இருக்கிறாரு, இப்படி பேசிக்கிறது ரெண்டுமாகத்தான் இருக்கிறாங்க. எப்படி அவர் சினிமா வாழ்க்கையில் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் போஸ்ட்டை வந்து அள்ளி கொடுத்தாரோ, அவங்களுடைய தகுதி தராதரம் கல்வியெல்லாம் பார்க்கல, இல்லை டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் ப்ரொடியூசரை போடு, அடுத்தது ரூட் மாஃபியா ஜெகதீஷா தனி செயலாளரை போடு, ராத்தன்பட்டி ஜோசியரா அவரை போடு, அப்புறம் எதிர்ப்பு வந்தவொடனே அவரை தூக்கு, இப்படி ஜானோரகிசாமி அவரையும் தனி செயலாளராக போடு, இப்படி தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்கிறார். அதனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயலலிதா மயமாகக்கூடிய ஒரு அரசியல்னு சொல்லலாம். தமிழ்நாடு நமக்கு கிடைச்சிருக்கு, சட்ட பாக்கெட்டில் இருக்குது, வரவும் போகிறவனுக்கெல்லாம் அதை வந்து பிச்சு கொடு, அப்படிதான் இந்த டெண்டர் கொடுத்துருக்குது. அடுத்தது இந்த பெண்கள் குழந்தை பெற்றதற்கு மோதிரம் கொடுக்கறது, இந்த திட்டம் வந்து முதல்ல தேவையான ஒரு கேள்வி இருக்குது. இது நீங்கள் இப்போ பெண் குழந்தைகள் வந்து காலேஜுக்கு போகுதுன்னா படிக்கிறதுக்கு காசு கொடுங்க, லேப்டாப் கொடுங்க, சைக்கிள் கொடுங்க, இதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெறுவதை நாம் ஊக்குவிக்கலாமா? அப்படி ஊக்குவிப்பது என்பது பெண்கள் இண்டிபெண்ட்டாக இந்த சமூகத்தில் ஒரு ஆளாகி படித்து வேலைக்கு போய் ஒரு ஆளுமையாக வருவதை தடுத்து விட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தையோட சமையல் கட்டில் வந்து அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு போகுது. அதனால் ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்திலையும் இந்த திட்டம் என்பது முற்போக்கான திட்டம் இல்லை. டெண்டர் விடப்பட்ட அந்த பார்வையிலையும் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கிறது. அவன் விளம்பரத்துக்காக மட்டும்தான் அவன் வந்து இதை செஞ்சுருக்கிறான். இது விதிமுறைகளுக்கு மாறானது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். முக்கியமாக தமிழ்நாட்டில் இது போல் சூழலாம் போகுது. ஆனால் இங்கே வட மாநிலத்தில் விஜய் புராணம் தலை தூக்கி ஆடுது. தளபதி என்னென்ன பண்ணுறாரு தெரியுமா தமிழ்நாட்டில்? இங்கே மோடி பெட்ரோலுக்கு வரியை ஏற்றினா அங்கே 3 ரூபா கம்மி பண்ணுறாரு. அங்கே பெண்களுக்கு எதிராக வன்புணர்வில் ஈடுபட்டால் உடனே என்கவுண்டர் போடுறாங்க. ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது தெரியுமா? எல்லாருக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்கன்ற ஒரு பெரிய வைரலாக ஓடிட்டு இருக்கு சார். அடுத்த கட்டம் பிரதமரை நோக்கி பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை நீங்கள்? இப்போ இந்த ரூட் மாஃபியா, வாய்ஸ் ஆஃப் காமன் பின்னாடி வந்தது ஆதவர்ஜுனா. ஜெகதீஷ் பழனிசாமி தான் அவருடைய பிஆர்ஓ. யாருக்கு? விஜயோட பிஆர்ஓ. மேபி ஒரு 2015-16 அவர் வராரு. அந்த செல்வகுமார்னு இருந்தார் இல்லையா, அவர் போனது பிறகு இவர் வராரு. செல்வகுமாரே ஒரு ட்ரைப் சேனலில் ஒரு 3.5 மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. என்னெல்லாம் இவருக்கு ப்ரமோஷனுக்கு கொடுத்துருக்குறோம். அதில் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, விழுப்புரத்தில் ஒரு தியேட்டர் ஸ்க்ரீனை கிழிச்சு விட்டாங்க. அப்போ தான் படம் வந்து ஒரு மவுத் டாக்கில் வந்து வரணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து மற்ற அஜித் படம், ரஜினி படம்லாம் வந்து ஓடுது. அது ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு முன்னாடி இவரே போய் வந்து 200-300 டிக்கெட் வாங்கிட்டு வந்து தேவி பேரடைஸில் ஹவுஸ்ஃபுல்லுன்னு போர்டு போட்டுருவாராம். அப்போ விஜய் படம் தான் முதல்ல ஹவுஸ்ஃபுல்லாச்சு. இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சதாக அவர் சொல்கிறார். இப்போ ஜெகதீஷ் வந்த பிறகு இது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு வாட்ஸ்அப் நெட்வொர்க் இருக்குது. அடுத்தது இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு விஜய் படங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. மற்ற நடிகர்கள் படம் வரும்போது ட்ரோல் பண்ணுறாங்க. அஜித் படமோ, ரஜினி படமோ, சூர்யாவோ யாராக இருந்தாலும் ட்ரோல் பண்ணுறாங்க. இதை திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள். இந்த வாணி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ஒரு சாதாரண நடிகர் தான். அவர் வந்து இவர்கள் சொல்வது போல் ஒரு 300-400 கோடி வசூலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார் கூட கிடையாது. இப்போ கூட ஜனநாயகன் அதை வசூல் பண்ணல இல்லையா? ஒரு அவார்டு வாங்கலை, அது ஒரு கேள்வி. அவார்டு வாங்கலை, ரைட்டு. நான் சொல்கிறது வசூல்லே ஜனநாயகன் வந்து தோல்வி அடைந்து விட்டது. இப்படி சுமாரான ஸ்டாரை ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக கொண்டு போகின்ற வேலையை ஜெகதீஷ் பழனிசாமி செஞ்சார். சரி, இந்த எஃபர்ட், இந்த முயற்சியை அப்படியே அரசியலுக்கு போடுவோம் அப்படின்னு போட்டது தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா செஞ்ச பிரச்சாரம். அப்போவும் நீங்கள் சொல்கிற வட இந்தியாவில் இன்றைக்கி என்ன பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே பிரச்சாரத்தை இங்கே வந்து கொண்டு போனாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை நடக்குது, விஜய் வந்தால் இதெல்லாம் சரி பண்ணிடுவார், ஊழலை ஒழிப்பார், திமுக தீய சக்தி. திமுக ஏன் தீய சக்தி? என்ன ஊழல் பண்ணாங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? கோர்ட்டில் எதுவும் கேஸ் போட்டோமா, இல்லை ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோமா? அப்படிலாம் கிடையாது. மேம்போக்காக சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறது, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறது. அவர் பேசுகிறதே வந்து ரீல்ஸு கட் பண்ணுறதுக்குன்ற முறையில் தான் அவருடைய ஸ்கிரிப்டு இருக்கும், பாடி லாங்குவேஜோ டயலாகோ. இதை அவங்க செஞ்சாங்க.
சரி, ஒரு முன்னேறிய தமிழ்நாட்டையே இப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், வாட்ஸ்அப் நெட்வொர்க் மூலமாக வீழ்த்தி விட்டால் ஒரு பின்தங்கிய வட இந்தியாவை ஏன் வீழ்த்த முடியாது? அது இன்னும் சுலபம் இல்லையா? வட இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே இதே மெத்தடை வச்சு தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. பிஜேபி எப்படி அங்கே ஜெயிக்குது? பிஜேபிகிட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது. எல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு செய்தியில் படித்தது வரைக்கும் 50 லட்சமோ 60 லட்சம் வாட்ஸ்அப் குழுக்கள் பிஜேபிக்கு மட்டும் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் 2019 தேர்தலில் அந்த வாட்ஸ்அப் குழுக்களின் வைத்து கொண்டு தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எல்லாம் பொய் செய்தி தான். உதாரணத்துக்கு ராகுல் காந்தி பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பேசுனதில் கட் பண்ணிட்டு ஒன்று போட்டுருவாங்க. இப்படி பொய் செய்திகளை பரப்பி தான் பிஜேபி ஜெயிச்சுது. அப்போ அந்த பொய் செய்திகள் மூலமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு அந்த நிலம் ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் இவங்க ஒரு எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த ரூட்டு ஜெகதீஷ் இங்கே போட்டு அடிக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் அந்த தளபதி விஜய் என்கவுண்டர் பண்ணுவார், தனியார் மருத்துவமனையில் இறந்து போயிட்டாங்கன்னா பில்லே கட்ட வேண்டாம், தளபதி மருத்துவமனை சிஜேபி போராட்டத்துக்கு டெல்லி வந்துட்டு போனார், இப்படி கூசாமல் பொய் செய்திகளை அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா அதே ஹேண்டில் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணுறான். அதே ஆட்கள், அதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண வீடியோக்களும் இருக்குது. அப்போ பிஜேபியும் இதை மறைமுகமாக ஓரளவு அனுமதிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அங்கே சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஜென்சி ஜென் ஆல்ஃபா மோடி பிஜேபிக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கின்ற வகையில் வரும்பொழுது இதே ஜென்சி ஜென் ஆல்ஃபாவை ஒரு நடிகனை வைத்து கொஞ்சம் பின்னுக்கு இழுக்க முடியுமா அப்படின்ற வேலைக்கு விஜயை பயன்படுத்துறதுக்கு ஒரு சோதனை சாலை மாதிரி அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க போல இருக்கு. ஒருவேளை இதை கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மற்ற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, பாலிவுட்டோ அல்லது தெலுங்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் இருக்கக்கூடிய பாப்புலராக பேன் இண்டியன் ஸ்டாரை பிடிச்சு இந்த ஜென்சியை பின்னுக்கு இழுக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜயை பொறுத்தவரை எதற்கும் ஒரு துண்டை போட்டு வைப்போம். நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு போதிய இடம் கிடைக்கல, எதிர்கட்சிகளுக்கு இடம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பாப்புலர் ஸ்டாராக முகமாக நம்ம வந்தால் நமக்கு காசா பணமா, தமிழகத்தை ஆண்டுட்டோம், அடுத்து செங்கோட்டையில் குடியேற்ற வேண்டியதான், இப்படி ஒரு கனவு, இப்படி ஒரு ஆசை, பேராசை, நப்பாசை, பகல் கனவு விஜய்கிட்ட இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் விஜய் இந்த தமிழ்நாட்டில் ரூல் பண்ணுறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் சார். அவங்க தான் முந்திக்கு முட்டு கொடுத்தாங்க விஜய். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி என்ற ஒரு பெரிய பிம்பத்தை விஜய் மட்டம் தட்டுற அந்த சூழல் இந்த அரசியலில் பார்க்கப்படுது இல்லையா? அப்போ ஏன் தமிழ்நாட்டு காங்கிரஸ் விஜயை ஊக்கப்படுத்தணும்? ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு மாணிக்கம் தாகூர் சொல்லிக்கிட்டு இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. மாணிக்கம் தாகூர் என்ன சொன்னார்? தாவேகா கட்சியினர் இன்னும் ஒரு ரசிகர் மனநிலையில் இருக்கிறதுனால விஜய பிரதமர்னு சொல்கிறாங்க, அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லைன்னொன்னே இவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. தாவேகா மாணிக்கம் தாகூரையும் காங்கிரஸையும் போட்டு அடிக்கிறாங்க. தாவேகாவினுடைய அமைச்சர்களே அடுத்த பிரதமர் இவர் விஜய் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. சட்டமன்றத்திலையும் பேசுகிறாங்க. காங்கிரஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான். இதையும் தாண்டி காங்கிரஸை பொறுத்தவரை பிஜேபி அனுமதிக்கின்ற அளவுக்கு தான் விஜய் ஒரு தொடர்பு வச்சிருக்கிறாரு. அது தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டிலே அவர் பல்டி அடித்த போது பார்த்தோம். அப்போ நோ டீலிமிட்டேஷன் பேசலை, ஃப்ரீஸ் அந்த 543 39 தமிழ்நாட்டினுடைய இடங்களை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படியும் அவர் பேசலை. மாறாக 7.18 அந்த விழுக்காடு தமிழகத்துக்கு தொடர்ந்து இருக்கணும், அந்த விழுக்காடு குறையக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் பேசினார். அப்போ அமித்ஷா முன்னாடி அடக்கத்தோட கண்ணியத்தோட அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைத்தான் அவர் பேசுகிறார். அங்கே பிஜேபி மனம் புண்படும்படி அவர் எதுவும் பேசுறதில்லை. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை இது கண்டிப்பாக இது பிரச்சனை தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் மட்டும் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அமித்ஷா ஆட்டத்தை முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அமித்ஷா ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு இந்த 5 எம்எல்ஏ தான் தடையாக இருக்காங்களா? அமித்ஷா ஆட்டத்தை முடிக்கிறதுனா அங்கே சிபிஐ விசாரணை இருக்குது, ஆதவ அர்ஜுனா குடும்பத்துக்கு மேலே இடி கேஸ் இருக்குது, என்னெல்லாமோ பண்ணலாமே, பண்ணி மொத்தமாக முடிச்சிட முடியுமே. அதனால் அவங்கள பொறுத்தவரையும் இங்கே திராவிட இயக்கங்கள் வலுவிழந்து போகணும், அதிமுக தானாக வலுவிழக்கணும், தாவேகா திமுகவை அடித்து காலி பண்ணணும், அதுக்கு ஒரு டைம் கொடுப்போம்.
பின்னாடி நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வரும்போது இவரை வந்து ஒரு கிறிஸ்தவர் அல்லது வந்து தலித்துகள் பிரதிநிதி அப்படின்னு வந்து பிசி எம்பிசி அந்த ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறது, இந்துக்களை வந்து பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, இது அண்ணாமலை வச்சு கூட அவங்க செஞ்சுக்க முடியும், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதை தாண்டி விஜயே வாலண்டியராக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் விளையாடி உண்மை இருக்கு. ஆமாம், ஒன்றிய அரசு அதுதான் சார். இங்கே இப்போ காங்கிரஸ்க்கு பிரதான எதிரி பாஜகவோட திட்டங்கள் எல்லாம் இங்கே விஜய் ஆதரித்து பேசுகிறாரு. இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தில் வன்னியரசு அந்த பேசின அந்த பேச்சுக்கு சபாநாயகரிடம் அதை அந்த மோடி பெயரை நீக்கிடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஆதவர்ஜுனா. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் காங்கிரஸ் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. ஆமாம், இது கேலி கூத்தான விஷயமா? அல்ல, இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க தெரிந்திருப்ப இதை சொல்கிறது, நாங்கள் 67க்கு பிறகு அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோன்றதான் அவங்க பேசுகிறாங்களே தவிர இது கொள்கைக்காக ஒரு கூட்டணி இல்லை அப்படின்றத அவங்க மறைமுகமாக ஒத்துக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்கன்னு இல்லை, நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேகா பக்கம் போனவங்க யாரும் இன்னைக்கு இந்துத்துவ எதிர்ப்பு ஃபாசிசவாயன்னு கொள்கையை பற்றி பேசுறதில்லை. மாறாக விஜய் அரசுக்கு முட்டு கொடுக்கின்ற வேலையைத்தான் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், கொள்கையை பேசுவதில்லை. காங்கிரஸும் அதைத்தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே டீலிமிட்டேஷனுக்காக எம்பியே இல்லாத விஜயை வைத்துக்கொண்டு எல்லா கட்சி எம்பிக்களும் வாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டினாங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் ஏன் விஜய் இல்லை அப்படின்னு கேட்டால் அவருக்கு எம்பிஏ இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ கூட்டம் கூட்டுறதுக்கு எம்பி இல்லைன்னா ஓகே, இந்தியா கூட்டணிக்கு வந்து எம்பி இருந்தால் தான் சேர முடியும் அப்படின்னா அது என்ன? அப்போ இதில் அதில் ஏதாவது ரூல் இருக்கா? எம்பி இருந்தால் தான் சேரணும் அப்படிலாம் ஒன்றும் ரூல் கிடையாது. அப்படி பல அமைப்புகள் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ ரெண்டாவது, பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது காங்கிரஸ் எம்பிக்கள் யாராவது டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு பதாகை ஏந்தி அங்கே ஏதாவது போராட்டம் முழக்கம் எதாவது பண்ணாங்களா? அதுவும் ஒன்றும் பண்ணலை. முடிஞ்ச பிறகு தான் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் அதை ஃப்ரீஸ் பண்ணணும்னு செயற்குழுவில் தீர்மானம் கொண்டு வராங்க. அதனால் இங்கே காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி திமுகவை எதிர்க்கணும், இதை தாண்டி அவர்கள் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் அவர் திமுக கூட இருந்த போதே கூட பார்த்துக்குங்க, ஒரு திருமாவளவன் விசிகா பேசின இந்துத்துவ எதிர்ப்பு, கம்யூனிஸ்டுகள் செய்த போராட்டங்கள், இதையெல்லாம் காங்கிரஸ் செய்திருக்கிறதா? எதுவுமே செய்யலை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்தபோது கூட அமைதியாகத்தான் இருந்தாங்க, அதை பற்றி வாயை திறக்கலை. மாணிக்கம் தாகூருடைய எம்பி தொகுதியில் தான் அதுவே வருது, அப்போ ஒன்றும் வாயை திறக்கலையே. அப்போ மோடி அமித்ஷா எல்லா மாநிலங்களுக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்படிலாம் வந்து தமிழ்நாட்டில் இங்கே மாநாடு நடத்துனாங்களா, பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் நடத்துனாங்களா? எதுவும் செய்யலை. தலைவர்கள் இருக்கிறாங்க, சத்தியமூர்த்தி பவன் போகிறாங்க, கூட்டணி கட்சி சீட்டு கொடுத்தா போட்டிடுறாங்க, அறிக்கை விடுறாங்க, அவ்வளோதான். இவர்கள் மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் இவர்களுக்கு கிடையாது. முக்கியமாக இப்போ கல்வி அமைச்சராக இருக்கிற விஸ்வநாதன் ஒரு பேசுகிறாரு சட்டமன்றத்தில், இந்த வேந்தர் பதவியில் திமுக எவ்வளோ குளறுபடி பண்ணுச்சு தெரியுமா, அதெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம். முக்கியமாக காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி இருந்ததுனால்தான் அந்த எம்பிக்களே அங்கே போனாங்க டெல்லிக்கு, இப்படின்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இப்போ விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேந்தராக ஆளுநரே இருக்கலாம், எதுக்கு அதை மாற்றணும், தமிழக அரசு திமுக அரசு கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொன்னார். அப்போ அவரே வந்து ஒரு காங்கிரஸ் அமைச்சராக இருந்து கொண்டு பிஜேபியினுடைய ஆளுநரை ஆதரிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக யூஜிசி உறுப்பினரை துணைவேந்தர் தேடுதலுக்கான கமிட்டியில் வந்து சேர்க்கணும் அப்படின்றது பரிந்துரைத்தையும் ஏற்றுக்கொண்ட அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது தாவேகா மட்டுமில்லை, காங்கிரசினுடைய அமைச்சர்களும் பிஜேபியினுடைய அஜெண்டா படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டது, இவர் தானே உயர்கல்வித்துறை அமைச்சர். இவர் கண்ட்ரோலை மீறி அந்த துணைவேந்தர் எப்படி ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு, கொடுத்துட்டு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா இவருக்கு அழைப்பு இல்லையா புறக்கணிக்கப்பட்டார் சார் இவர் விஸ்வநாதன் அவர்கள் அந்த விழாவுக்கு? மனோன்மணியம் பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாடு அரசு தான் சம்பளம் கொடுக்குது, பராமரிக்குது, எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்குது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டின் படி தான் அந்த பல்கலைக்கழகங்கள் செயல்படுது. அதில் என்ன நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அந்த ஆக்டில் தான் நீங்கள் கொண்டு வரணும். முழுக்க முழுக்க தமிழக அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. தமிழக அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு நான் வரலை, இப்போ வெளியே புறக்கணிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் கேலி குத்தா இல்லையா? நீங்கள் அந்த துணைவேந்தரை கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்துருக்கணும், இது மாதிரி ப்ரெஸ் மீட்டு கொடுத்தது தப்பு, அங்கே முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும், இல்லைன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லியிருக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது ஊட்டியில் இவர் RN ரவி மாநாடு போட்டார், யார் துணைவேந்தர்கள்லாம் வர சொல்லி.
ஆனால் வந்து பாதி கார் வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் யூட்டர்ன் அடித்து ரிட்டர்ன் போச்சு. அதில் இந்த மனோன்மணிய சுந்தரனார் காரும் ரிட்டர்ன் அடித்து போன காரில் ஒரு காரு. அப்போ அன்னைக்கு திமுகவால் அதை செய்ய முடிஞ்சுதா? கூப்பிட்டு நீங்கள் யாரும் போகக்கூடாது. அப்போ ஆர்.என். ரவி என்ன சொன்னார்? துணைவேந்தர்களை திமுக அரசு மிரட்டுகிறது அப்படின்னு அவர் சொன்னார். இதை ஏன் உங்களால் செய்ய முடியவில்லை? நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, ஹீரோன்றீங்க, கெத்துன்றீங்க, உங்கள் கெத்து இவ்வளவுதானா? அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் விஜயும் அந்த பிஜேபியினுடைய அடியொற்றி போகின்ற அந்த பாதையை தான் இவரும் பின்பற்றிட்டு இருக்கிறாரே தவிர, இவர் சட்டமன்றத்தில் பேசுகிறதே நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நேற்று கூட வேடிக்கையாக நேரு சொல்கிறாரு, எதை சொன்னாலும் 3 வாட்டி சொல்கிறாருங்க அப்படின்னு என்னதான் புலவராக இருந்தாலும் இப்படியா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி அப்படித்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் ஒரு காமெடியாக ஒரு கேளிக்கையாக இருக்குதே தவிர, உண்மையிலேயே இங்கே திமுக அரசு கொண்டு வந்த சட்டங்கள், பல்கலைக்கழகங்களை நம்ம முழுக்க மாநில அரசினுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கவர்னருடைய முடிவுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கிட்டு வந்தது, இது அத்தனையும் இவர்கள் கைவிட்டு விட்டு மாநில உரிமைகளை கைவிடுகிறார்கள் அப்படின்றதுக்கு இந்த அமைச்சர் ஒரு சாட்சி. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி.